பொதுவாக கடவுள் இந்த உலகத்தை இயற்கை விதிகளால் நிர்ணயிக்கும்படி படைத்திருக்கிறார். காலையில் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும், மாலையில் சூரியன் மேற்கில் தான் மறையும், நெருப்பு சுடும், பனி குளிரும். இயற்கை விதிகளுக்கு சில உதாரணங்கள். இவையெல்லாம் இயற்கை விதிகள், நேச்சுரல் லாஸ். ஆனால் இந்த நேச்சுரல் லாஸ் நோய் வந்தால் என்னாகும்? நோய் வந்தால் முற்றி சாவு வரும். இது ஒரு நேச்சுரல் லா, இயற்கையான விதி. ஆனால் இதில் டிவைன் ஸ்பிரிட், சூப்பர் நேச்சுரல், இந்த நேச்சுரல் இயற்கையில் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இறைமை ஊடுருகிற பொழுது அந்த இயற்கை விதி மாற்றம் பெறுகிறது. அவ்வளவுதான். அப்படித்தான் கானாவூரில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இந்த இறைமை ஊடுருவுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது எடுத்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு கொடுங்கள். அவ்வளவுதான். அவருடைய அந்த வார்த்தை அது ஊடுருவுகிறது. அந்த தண்ணீரிலே ஊடுருவி அந்த இறைமை, இறை வார்த்தை ஊடுருவி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. இது நடக்கிறது. இதுதான் புதுமை. இப்படி புதுமைகள் நடக்கின்றன.